வணக்கம். எந்த கட்சிக்கோ அல்லது சின்னத்துக்கோ வாக்களித்த தகவலை சைகை மூலமோ அல்லது விரல் அசைவு மூலமோ வெளியே தெரிவிக்க கூடாது என தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தகவல் வெளியிட்டுள்ளது. வாக்காளரின் அடையாளத்தில் வாக்குச்சாவடி முகவர் சந்தேகம் எழுப்பினால் ₹2 செலுத்தி தீர்வு காணும் வகையில் சேலஞ்ச் என்கிற புதிய திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவை முன்னிட்டு கொடைக்கானல் உட்பட தமிழ்நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்கள் அனைத்தும் மூடப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சமீப காலமாக அதிகரித்து வரும் டிஜிட்டல் கைது மோசடிகளை தடுப்பதற்காக புதிய AI தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இணையத்தில் அதிகரிக்கும் போலி கைது அழைப்புகளை கண்டறிந்து உடனடி எச்சரிக்கை வழங்கும் இந்த அமைப்பு பொதுமக்களின் பாதுகாப்பை மேம்படுத்த முக்கிய கருவியாக அமையும் என நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டம் மானூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட முக்கிய பகுதிகளில் இன்று திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையினர் மற்றும் ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் இணைந்து கொடி அணிவகுப்பு ஊர்வலத்தை நடத்தினர். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இனிமேல் HSRP நம்பர் பிளேட் இல்லாமல் வாகனத்தை இயக்கினால் வாகன புகை பரிசோதனை சான்றிதழை பெற முடியாது என்றும் ₹10,000 வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்றும் இந்திய போக்குவரத்து துறை தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இது இன்னும் கட்டாயம் என அறிவிக்கப்படவில்லை என்றாலும் மற்ற மாநிலங்களில் தொடர்வதால் விரைவில் தமிழகத்திலும் நடைமுறைப்படுத்தப்பட வாய்ப்புள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டில் நாளை மாலை 6 மணிக்கு மேல் பிரச்சாரம் பொதுக்கூட்டம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் முறையில் பிரச்சாரம் செய்யவோ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகிய எந்த வழியிலும் பிரச்சாரம் செய்யவோ தடை விதித்துள்ளது. நாளை மாலை 6 மணியோடு பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் அமலுக்கு வரும் தேர்தல் விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தகவல் வெளியிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடி காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை விற்பனை செய்வதற்காக பதுக்கி வைத்திருந்த முக்கூடல் உடையாம்புலியை சேர்ந்த மாரிமுத்து, இளந்தைக்குளத்தை சேர்ந்த சந்தி வியாகப்பன், சாட்டுப்பத்து பகுதியை சேர்ந்த முத்துசாமி, கோவில்குளத்தை சேர்ந்த மாரியப்பன் ஆகிய 4 பேரும் இன்று கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி. உங்கள் பகுதிகளில் நடக்கும் செய்திகளையும் எங்களுக்கு அனுப்பலாம். திரையில் தெரியும் நம்பருக்கு வீடியோவாகவோ புகைப்படமாகவோ அனுப்பி அந்த செய்தி பற்றிய தகவலையும் பகிரவும். மீண்டும் நாளை செய்திகளில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.